அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் பை ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல குறிப்பாக சில டிராமாஸ் ஆர் சில நாவல்ஸ் இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு எப்பவும் இருந்துட்டு இருக்கும். வெதர் இஸ் இட் அ நாவல் ஆர் அ டிராமா? அப்படிப்பட்ட கன்ஃபியூஷனுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு ஒர்க் இந்த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட். ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கா ஒரு கொஸ்டின் வைக்கணும்னா, விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் இஸ் அ லாங் poetry, a novel, drama, in one act play. அதுக்கான ஆன்சர் இந்த கிளாஸுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கலாம். முதல்ல ஆலிவர் கோல்ட்ஸ்மித்ல இருந்து ஆரம்பிப்போம். பிரீஃபா, ரொம்ப சுருக்கமாக. He was a key member of டாக்டர் சாமுவேல் ஜான்சன்ஸ் த கிளப். இது வந்து ஒரு குரூப்புங்க. இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ், மெட்டாபிசிக்கல் பைட்ஸ் மாதிரி கிளப் அப்படிங்கிறது ஒரு மூவ்மெண்ட். அதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், முக்கியமான மெம்பர் இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இவர் வந்து அதிக டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா அவருடைய லைஃபை பார்த்தீங்கன்னா அந்த டேலண்ட்டுக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஓகே. அண்ட் அவருக்குன்னு தனியா ஒரு தனி வழி, அவருடைய வழி தனி வழி. அண்ட் ஹி அச்சீவ்ட் த கிளாசிக் ஸ்டேட்டஸ். எல்லாத்துலயுமே எதுலெல்லாம் அவர் வந்து 3 முக்கியமான கேட்டகரிக்கு ஹி வாஸ் ஃபேமஸ். ஒரு நாவலிஸ்ட் அப்படின்னா பொயட் எழுத மாட்டான். ஒரு பொயட் டிராமா எழுத மாட்டாரு. பட் நாவல் விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் ரொம்ப ஃபேமஸ். அப்போ இப்போ நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே. விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் a sentimental fiction. சரிங்களா? விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட்னா அதனுடைய வகை என்ன 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 மாதிரியா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சென்டிமெண்டல் ஃபிக்ஷன். அப்போ ஆன்டி சென்டிமெண்டல் ஃபிக்ஷன்னா என்னன்னு கண்டுபிடிங்க. ரைட். பொயட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த டிசர்டட் வில்லேஜ், டிராமால ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர், மூணுமே மாஸ்டர் பீசஸ்ங்க. இது மூணுமே கண்டிப்பா யூஜி முடிச்சுட்டு வரக்கூடிய மேக்சிமம் மக்கள் இதுல மூணுல அட்லீஸ்ட் ரெண்டையாவது படிச்சுட்டு தான் வருவாங்க. இந்த ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குவர் டிஆர்பி வைக்கக்கூடிய எல்லா சிலபஸ்ல அவைலபிள். பிஜி யூஜி எல்லாத்துலயும் இருக்கு. விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் யூஜில அவைலபிள். டிசர்டட் வில்லேஜ் ஐ திங்க் யூஜிபியில் பிஜியில் இருந்த மாதிரி தெரியல. பட் உங்களுக்கு மற்றபடி நீங்க யூஜி யூனிவர்சிட்டி சிலபஸ், பிஜி யூனிவர்சிட்டி சிலபஸ்ல வந்து டிசர்டட் வில்லேஜ் கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். ரைட். அந்த அளவுக்கு ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துடைய ஜீனியஸ்னஸ் இருக்கு. ஸோ இந்த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டை இங்க நாவல் நான் போட்டுட்டேன். பட் நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் இஸ் அப்படின்னா இட் இஸ் அ நாவல், இட் இஸ் அ டிராமா, இட்ஸ் அன் ஒன் ஆக்ட் பிளே அண்ட் இட்ஸ் அ சினிமா டூ. எல்லாத்துலயுமே அது வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பழக்கப்பட்டு நிறைய ஜானஸை கடந்து கடந்து வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு உள்ள கிளாஸ்க்குள்ள போகும்போது காமிக்கிறேன். அண்ட் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை இன்ஸ்பயர்டு இடியட் அப்படின்னு அழைக்கிறாங்க. யார் அழைத்தாங்க அப்படின்னா ஹொரேஸ் வால்போல். ஓகே. அவருடைய நண்பரான ஹொரேஸ் வால்போல் அவரை கூப்பிட்டாராம் இன்ஸ்பயர்டு இடியட். இரிட்டேட்டிங் இடியட்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இது இன்ஸ்பயர்டு இடியட். ஒரு ரொம்ப புத்திசாலி, பட் வந்து அவன் இடியட்டாவே இருந்துட்டு இருக்கான் கடைசி வரைக்கும். அவருடைய எழுத்து ஸ்டைல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ல நிக்குங்க. சரியா? ஹார்ட்டுக்கு அப்பீல் பண்ணக்கூடிய, ரொம்ப அறிவுக்கெல்லாம் கொண்டு போக மாட்டாரு. சென்டிமெண்டலா ஹார்ட்டுக்கு அப்பீல் பண்ணக்கூடிய வகையில கொஞ்சம் சட்டேரிக்கலாவும் எழுதக்கூடிய ஒரு மனுஷன் இவரு. ரைட். அண்ட் ஹியூமனிசம் முக்கியமான தீம் இவருடைய ரைட்டிங்ஸ்ல. ஓகே. நோட் த பாயிண்ட், ஹியூமனிசம். ஏன் அந்த ஹியூமனிசம் அவருக்கு ஒரு தீமா வந்தது அப்படின்னா, ஹி வாஸ் அ கிளர்ஜி மேன். சாதாரணமான ஒரு போர் கிளர்ஜி மேன், ஒரு சாதாரணப்பட்ட கண்ட்ரி மேன், தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். சரிங்களா? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும். அண்ட் லாஃபிங் காமெடி, அது முக்கியமான ஒரு அம்சம் இவருடைய எழுத்துக்கள்ல. ஹி ஹேட்டட் சென்டிமெண்டல் காமெடி. இது வந்து சென்டிமெண்டல் காமெடி தான், பட் ஹி ஹேட்டட் சென்டிமெண்டல் காமெடி. ஏன்? which he thought was too serious. அதனால இந்த சென்டிமெண்டல் காமெடிங்கிற வகைக்குள்ளாடி கொஞ்சம் சட்டேரிக்கல நுழைச்சிருப்பாரு. He believed the purpose of the theater was to make people laugh at their own absurdity. தங்களுடைய தப்புகளை பார்த்து தாங்களே சிரிச்சுக்கணும். அந்த அளவில் வைக்கணும். ரொம்ப ஃபீல் ஆக்க கூடாது. பட் சேம் டைம் கொஞ்சம் சின்ன ஒரு சட்டேரிக்கு நம்ம வைக்கும்போது இந்த சென்டிமெண்டல் காமெடி கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய வகையில வைக்கப்படும். இப்போ ஒரு சம்மரைசிங் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை மட்டும். ரைட். ஏன் ரொம்ப டீடைலிங் நம்ம கொடுக்கல, பிரீஃபா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை முடிக்கிறோம்னா, ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்
அப்படிங்கிற உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு எல்லாமே வந்தாச்சு. எல்லாத்தையுமே அது நம்ம குடுத்துடுறோம். ரைட்? ஆரிஜின் ஆங்கிலோ ஐரிஷ் இவரு. இவர் வந்து எங்க பிறக்கல, இங்கிலாந்துல பிறக்கல, அயர்லாந்துல பிறந்தவரு. இத கேள்வியா கூட கேட்பாங்க. ரைட். படிச்சது ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின்ல. அப்புறம் இவருடைய ஃபிரெண்ட்ஸ் அப்படின்னா சாமுவேல் ஜான்சன், எட்மண்ட் பர்க், ஜோஷுவா ரெய்னால்ட்ஸ் அண்ட் இவர் வந்து இன்ஸ்பைரிங் இடியட் அப்படின்னு சொன்னது யாருங்க? ட்ரை டூ ஆன்சர். அவருடைய ஃபிரெண்ட் தான். எந்த வயசுல இறந்தார்? 45 வயசு. ஏன்னா, ஒண்ணு பாவர்ட்டி. அவருடைய முக்கியமான சாவுக்கான காரணம் பாவர்ட்டி. அப்புறம் உடல்நிலை, கிட்னி இஷ்யூஸ், நெறைய கடன்கள், அதனால ஸ்ட்ரெஸ். ஓகே. இதுதான். பாவர்ட்டி அவருக்கு ரொம்ப 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 இது. சார்ல்ஸ் டிக்கன்ஸினுடைய கேரக்டர்ஸ் மாதிரி ஆலிவர் கோல்ட்ஸ்மித் இருப்பாரு. சார்ல்ஸ் டிக்கன்ஸினுடைய கதாபாத்திரங்கள் மாரி. அவங்கலாம் இப்படித்தான் இருப்பாங்க. ரைட். விக்ரம் ஆஃப் வேக்ஃபீல்டுக்குள்ள போறோம். ஒரு நாவல் அப்படிங்கிறது எப்படி படிக்கப்படணும்? என்னென்ன மேட்டர்ஸ் நம்ம அதுல இருந்து உருவி எடுக்கணும்? ஏன்னா, நமக்கு ஒரு 10 நாவல் டிஆர்பில பிரிஸ்கிரைப்ட் அப்படின்னா, இப்ப யுஜிடிஆர்பி எடுத்துக்கங்களேன். யுஜிடிஆர்பில யூனிட் 1 யூனிட் 2ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 நாவல் பிரிஸ்கிரைப்டா இருக்குது. 3 நாவலையும் நம்ம லைன் பை லைன் படிச்சிடலாமா? இஃப் யூ ஹேவ் எனஃப் டைம் நீங்க மத்த எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க. உங்கள்ட்ட டைம் இருக்குது. கண்டிப்பா லைன் பை லைன் போங்க. எல்லாத்துக்குமே லைன் பை லைன் போறதுக்கு தான் சொல்லுவேன். பட் முதல்ல பொயட்ரி முடிங்க. அப்புறம் ப்ரோஸ் முடிங்க. அப்புறம் டிராமா முடிங்க. அப்புறம் ஃபிக்ஷனுக்கு வாங்க. சரி. அதுவரைக்கும் என்ன சார் பண்றது அப்டின்னா, இப்ப நான் ஒரு சம்மரி உங்களுக்கு குடுக்குறேன்ல. இதுக்கப்புறம் ஒரு டீட்டெயில்டான சம்மரி எடுத்து ரீட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு இது நாவல் அப்படிங்கிறம்போது, ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் எல்லாம் போகாது. ஆனா சாப்டர் வைஸ் இருக்கும். எல்லா நாவல்ஸ்லயும் சாப்டர் வைஸ் இருக்கும். செக்ஷன் வைஸ் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாரி இருக்குது பார்த்தீங்களா? அது வைஸ் நல்ல டீட்டெயில்டான சம்மரி படிச்சுக்கிட்டு, கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ் எல்லாம் எடுங்க. இயர்ஸ் எல்லாம் எடுங்க. எந்தெந்த பிளேஸஸ் அதுல மென்ஷன் ஆகுது எல்லாம் எடுத்து வச்சுருங்க. ஒன்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒரு சேஃபர் சைடு. எக்ஸாம் என்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நீங்க அந்த எக்ஸாம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லா 10 யூனிட்டையும் முடிச்ச அப்புறம், உள்ள டைம் இருக்குது. இன்னும் இருக்கு. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நீங்க ஒவ்வொரு நாவலா எடுத்து டெக்ஸ்ட்ட ரீட் பண்ணுங்க. ரைட்? ஸோ இட்ஸ் அ நாவல். 1766ல வரக்கூடிய நாவல். இட்ஸ் அ சென்டிமெண்டல் நாவல். எப்ப எழுதப்பட்டிருக்கலாம் அப்டின்னா, 61 டூ 62 இந்த காலகட்டத்தில எழுதப்பட்டிருக்கலாம். ரைட்? எங்க பப்ளிஷ் ஆகுது? லண்டன்ல பப்ளிஷ் ஆகுது. இதுல நான் சொன்னேன் ஆக்ட் வைஸ் இருக்காதுன்னு. நான் சொன்னதுக்கெல்லாம் மாற்றா கான்ட்ராஸ்ட்டா உள்ள நெறைய விஷயங்கள் நான் வச்சிருக்கிறேன். அது ஏங்கிறதையும் நான் சொல்லிருவேன். சரிங்களா? விக்ரம் வேக்ஃபீல்ட் இஸ் அ நாவல் அப்படின்னு தான் சொல்லி உங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சிலபஸ்ல இட்ஸ் அ ஃபிக்ஷன். ஓகே. நம்ம சிலபஸ் படி இட்ஸ் அ ஃபிக்ஷன். ஓகே. 32 சாப்டர்ஸ் இருக்குது. ஆ 3 பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நான் இப்ப பிரிச்சிருக்கிறது நம்மளுடைய வசதிகளுக்காக. நம்ம வசதிக்காக நம்ம பிரிச்சிருக்கோம். சரியா? அண்ட் இதனுடைய பப்ளிகேஷன்ல சாமுவேல் ஜான்சன் மிகப்பெரிய முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. யாரு? ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துக்கு. ஏன்னா, அவர் கொஞ்சம் பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடியவரு. ரொம்ப பணம் செலவழிச்சு பப்ளிகேஷனுக்கெல்லாம் போக வழி இல்ல. இந்த பெரிய ஆட்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப ஜான்சன் அதுக்கு வழிவகுத்து குடுக்குறாரு. ரைட். பாருங்க. மொத்தம் 32 சாப்டர் எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஜெனரலா அப்டின்னா, மொத 3 சாப்டரும் பிகினிங். இது கிரிட்டிக்ஸ் பிரிச்சிருக்கிறது. அப்புறம் வந்து 4லருந்து 29 வரைக்கும் மெயின் பார்ட். 30லருந்து 32 வரைக்கும் எண்டிங். இப்படி 32 சாப்டர்ஸா விகர் ஆஃப் வேக்ஃபீல்ட் பிரிஞ்சு கிடக்குதாம். மொத்தம் டோட்டல் சாப்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்டா 32 சாப்டர். ஜான்சன் என்ன பண்ணாரு அத, பிரான்சிஸ் நியூபரி அப்படிங்கிற அவருடைய நெஃப்யூ கிட்ட, அவர் ஒரு பப்ளிஷரும் கூட. ஓகே. அ அதாவது யாருக்கு நெஃப்யூ அப்படின்னா, நெஃப்யூ ஆஃப் ஜான் நியூபெரி. ஜான் நியூபெரி ஒரு பப்ளிஷர். அவருடைய நெஃப்யூ நெஃப்யூன்னா உடன் பிறந்தாருடைய மகன். ஓகேங்களா? அந்த நெஃப்யூ பிரான்சிஸ் நியூபெரி கிட்ட வித்துடுறாரு. நியூபெரி 2 வருஷம் அத அன்பப்ளிஷ்டாவே வச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்றாராம். ஓகே. ஏன்னா 62ல எழுதி முடிஞ்சுச்சு. 62ல ஒருவேளை யார் கைக்கு போயிருக்கும்? பிரான்சிஸ் நியூபெரியோட கைக்கு போயிருக்கும். 2 வருஷம் வச்சு, வச்சு, வச்சு பார்த்துட்டு 1766ல அதுக்கப்புறம் ஒரு 63, 64, 65 அதெல்லாம் வச்சு படிச்சு பார்த்துக்கிட்டு 66ல அத வெளியிடுறார். என்ன விஷயம்? இதுக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன கிளைமேட் இருக்குது இந்த சிட்யூவேஷன்ல? பிகாஸ் திஸ் இஸ் 18த் செஞ்சுரியினுடைய எண்ட் இது. அடுத்தது ரொமான்டிக் ஏஜ் வரப்போகுது. நியோ கிளாசிக்கல் ஏஜ் முடிவாக போகுது. ஏஜ் ஆஃப் போப், ஏஜ் ஆஃப் ஜான்சன் நிறைவடைய போகுது. குறிப்பா சொல்லணும்னா, ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஒண்ணும் பெருசா ஒண்ணும் அ பக்குவப்பட்ட எழுத்துக்கள் ஒண்ணும் வரல. ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல ஜான்சன் ஒரு டிக்ஷனரி போட்டாரு. 1755ல அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் ஆஃப் தி எமினன்ட் போயட்ஸ் அது ஒரு வொர்க்கு.
அதை தள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒர்க் வரல. அப்ப இந்த ஏஜ் ஆஃப் எலைட்மென்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதுல லிட்டரேச்சர் எதை ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா, ரீசன், மொராலிட்டி, சோசியல் கிளாஸ். அடுத்த ரொமான்டிக் ரிவைவல் இதெல்லாம் உடைச்சிரும். ரீசன் எல்லாம் பார்க்காது. அது எமோஷனா மட்டும் தான் பார்க்கும். ரைட். அப்புறம் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விக்ரம் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிறது ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தினுடைய ஒரு சின்ன ஒரு ஆட்டோபயோகிராஃபி கலந்து எழுதப்பட்டிருக்கு. அவருடைய சொந்த வாழ்க்கை மாரி கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் மனித இயல்புகள் இதெல்லாம் வச்சு எழுதியிருக்காரு. அப்ப அவருடைய வாழ்க்கைய தான் இங்க எழுதியிருப்பாரோ அப்படின்னு நெனைக்கிறேன். கோல்ட்ஸ்மித் தான் விக்கர் அப்படின்னு நெனைக்க தோணுது. ஏன்னா அவருக்கும் கடன், இவருக்கும் கடன். அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கும் கடன், இவருக்கும் கடன். அவரும் கண்ட்ரி லைஃப்ல வாழ்ந்தாரு. இவரும் கண்ட்ரி லைஃப்ல வாழ்ந்தாரு. அவரும் கிளர்ஜி மேன், விக்கரும் கிளர்ஜி மேன். ஓகே. இது என்ன வகை? சென்டிமெண்டல். அந்த சென்டிமெண்டல் நாவல். அது ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம்ல. இது என்ன பண்ணுமா? ஃபோகஸ்ட் ஆன் த பவர் ஆஃப் ஹியூமன் எமோஷன் அண்ட் ட்ரிம்ப் ஆஃப் வர்ச்சியூ. ஒழுக்கம், அந்த மனவெழுச்சி இதெல்லாம் அப்பதான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் பிரிகர்சர்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். பிரிகர்சர்ஸ்னா முன்னோடிகள். ஆ பயனியர்ஸ் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ்ன்னு கூட சொல்லிக்கலாம். அப்ப அதுல கொஞ்சம் ஐரனிய கலந்து சட்டையர்ன்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? சட்டையர கலந்து தலைவர் யூஸ் பண்றாரு. ரைட். அப்புறம் கோல்ட்ஸ்மித், ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இது வந்து கிட்டத்தட்ட அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை கூட வரும். ஏன்னா, அந்த டைம்ல இருந்த லா அப்படி. இங்கிலீஷ் லா வந்து ரொம்ப கரடுமுரடாக இருந்தது. சோ, அத விக்கர்கிட்டயும் நீங்க பார்க்கலாம். நம்மளுடைய மெயின் புரோட்டகனிஸ்டான விக்கரும் எங்க போவாரு? ஜெயிலுக்கு போவாரு. ஏன்னா, கடன் சுமையினால தான் உள்ள போவாரு. சோ, அந்த செமி ஆட்டோபயோகிராபிக்கல் அப்படிங்கிறது நிச்சயமா இதுல உண்மையாகுது. ரைட். சோ, முதல்ல நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது எப்ப பப்ளிஷ் ஆகுது? எப்ப எழுதப்படுது? மொத்த டோட்டல் சாப்டர்ஸ் எத்தன? யாருடைய ஹெல்ப்பால அது பப்ளிஷ் பண்ணப்படுது? ஏன் 2 வருஷம் டிலே ஆச்சுது? அ ஜான் நியூபரியினுடைய நெஃப்யூவான பிரான்சிஸ் நியூபரி. அவர் கையில போய் 2 வருஷம் அப்படியே உட்கார்ந்துகிடுச்சுது. அதனால பப்ளிகேஷன் டிலே. அவரை இது சென்டிமெண்டல் வகையை சார்ந்தது. ஆன்டி சென்டிமெண்டல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க சொல்லியிருக்கேன். ரைட். அண்ட் இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாவல. இது ஏஜ் ஆஃப் என்லைட்மென்ட்ல எழுதப்படுது. சரி. இந்த நாவலுடைய ஜிஸ்ட் என்ன? த விக்கர். த விக்கர் அப்படிங்கிறவர் அந்த புரோட்டகனிஸ்ட். அவருடைய உண்மையான பேரு டாக்டர் பிரிம்ரோஸ். அவர் என்ன பண்றாரு? வாழ்க்கைய நல்லா ஜம்முன்னு ஆரம்பிக்கிறாரு. ஓகே. ஒரு ஒரு வெல்த்தி மேனா, ஒரு நல்ல ஒரு கிளர்ஜி மேனா தன்னுடைய வாழ்க்கைய கொண்டு போறாரு. பணம், நகை, காசு எல்லாம் இருக்கு. அவருக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்குது. அந்த ஒரு டிவோஷனல் பிசினஸ் இருக்குது. அத வச்சு அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி லாஸஸ் ஹிஸ் ஃபார்ச்சூன். சொத்துக்கள் எல்லாம் இழக்க நேரிடுது. முழுவதும் கடினமான ஒரு வாழ்க்கைய அவரு எதிர்கொள்றதுக்கான ஒரு இது. அண்ட் இவரு எதிர்கொண்டு தன்னுடைய சொந்த ஊர விட்டு இன்னொரு ஊர்ல போய் தஞ்சம் புகுறாரு. அங்க எங்க செட்டில் ஆகுறாருன்னா, ஸ்கொயர் தான்கில் அப்படிங்கிற ஒரு நமக்கு இங்க வில்லன். இந்த வில்லனுடைய கேர் ஆஃப்ல போறாரு. அவர் வீடெல்லாம் குடுக்குறாரு. அங்க ஒரு பாரிஷ்ல இவருக்கு ஒர்க்கும் குடுக்குறாரு. பட் அந்த ஸ்கொயர் தான்கில் வந்து இவருடைய பொண்ண எய்ம் பண்றான். ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ் விக்கருடைய ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ எய்ம் பண்றான். அவள கிட்னாப் பண்ணி கொன்னதாட்டு சொல்லப்படுது. கொன்னானா இல்லையா? உள்ள போய் பார்ப்போம். சரியா? ஒருத்தன ஒரு பொண்ண கொன்னுட்டானும், ஒரு பொண்ண கிட்னாப் பண்ணிட்டானும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பொண்ண செட்யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு டாக்டர் பிரிம்ரோஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஸ்கொயர் தான்கெல்லுக்கும் இவருக்கும் பொருந்தல. ஸ்கொயர் கான்கில் கொஞ்சம் பணம் உள்ளவன். அவன் என்ன பண்றான்னா, பிரிம்ரோஸ மாட்டி விட்டு அவர வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறான். இவன் வந்து வாடகை தரல, இருந்த வீட்டுக்கு வாடகை தரல அப்படின்னு ஒரு கடன் சுமையை ஏற்படுத்தி டாக்டர் பிரிம்ரோஸ ஜெயிலுக்கு தள்ளிருவான். அதுலருந்து அவர் மீண்டு வந்தாரா? இல்லையா? அதுதான் கதை. இந்த ஸ்கொயர் தான்கெலுக்கு என்ன ஆச்சுது? இந்த ஸ்கொயர் தான்கெல்லுடைய ஒரு அங்கிள் ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப நல்லவரு. இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு குணாதிசயம். அவர் இதுல என்னென்ன ரோல்ல வந்து ப்ளே பண்றாரு. இதெல்லாம் தான் மீதி இருக்கக்கூடிய கதைகள். சரி. இப்ப ஜஸ்ட் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இனி அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்கக்கூடியது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். என்ன? இந்த பெர்சன்ஸ் ஆஃப் த பிளே. இத நான் வந்து கேரக்டர் லிஸ்டிங் உங்களுக்கு அப்படி வரிசையா குடுத்திருக்கேன். ரைட். அப்புறம் ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, ஆக்ட் 4, ஆக்ட் 5 அண்ட் சீன் வைஸா பிரிஞ்சு போகுது. ஃபிக்ஷன்ல எப்படி சார் ஆக்ட் வைஸ் போகும்? சரி. ஏன்னா நான் முதல்ல பார்த்த விஷயங்கள மட்டும் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நான் முதல்ல இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ட ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட்ட எடுத்துக்கிட்டேன். எடுத்து அத நல்லா ஓரளவுக்கு அந்த ப்ரொலாக் வரைக்கும் ரீட் பண்ணி எடுத்து வரும்போது, இது ஒரு ப்ளே. ஆனா சின்ன வயசுல படிச்சது நல்லா ஞாபகம் இருக்கு. இட்ஸ் அ ஃபிக்ஷன் அப்படின்னு. பட் நம்ம ப்ளே அப்படிங்கிற மாதிரியே ஸ்லைட் எல்லாம் பிரிப்பேர் பண்ணியாச்சு.
அப்புறம் இன்னும் நமக்கு ஒரு சந்தேகம். இது பிளேயா? நாவலா? பட் இனிஷியலி இட்ஸ் அ நாவல். நம்ம சிலபஸ்லயே அத நாவல் கேட்டகரில தான் குடுத்துருக்காங்க. பட் இப்படி ஒரு பிளேயும் இருக்குது. இந்த நாவல அப்படியே பிளேயா மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும். ஸோ ஒருவேள கொஸ்டின் செட்டர்ஸ் இதுல ஆக்ட் 1, ஆக்ட் 3, ஆக்ட் 4, ஆக்ட் 5 இருக்குதான்னா, இட்ஸ் ஆல்சோ அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளே அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த பிளே டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து அப்படியே நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஆக்ட் 1 எங்க நடக்குது? விக்கருடைய காட்டேஜ்ல. அது ஏர்லி ஆட்டம் பீரியட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை தானே? நோட் பண்ணிப்போம். இந்த ஆக்ட் 2 அப்படிங்கிறது சேம் இங்க இருந்து அப்படியே வருது. கொஞ்சம் வாரம் கழிஞ்சு. ஆக்ட் 3 அப்படிங்கிறது ஒரு 1 நாள் கழிஞ்சு. ஆக்ட் 4 அப்படிங்கிறது சைன் ஆஃப் ஹாரோ பப்ளிக் ஹவுஸ் ஆன் த ரோட் டு லண்டன்ல வச்சு நடக்குது. சில வாரங்கள் கழிஞ்சு ஆக்ட் 5 கடைசியா விக்கரை பிடிச்சு கடன் வாங்கினார்னு ஜெயிலுக்குள்ள போடுறாங்கல்ல, அங்க வச்சு நடக்குது. ரைட்? இதெல்லாம் பெருசா சீனா பிரியல. ஆக்ட் 5 மட்டும் 2 சீனா பிரிஞ்சிருக்குது. ஓகே. ஃபைன். இப்ப நம்ம வந்து இதுவும் அந்த எது நான் அந்த பிளே ஆன வெர்ஷன்ல இருந்து எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் தான். அத இந்த பக்கம் குடுத்துருக்கிறேன். இத ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கங்கப்பா. அண்ட் நான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டையும், பிளேக்கான டெக்ஸ்ட்டையும் அனுப்ப போறேன். நாவலுக்கான டெக்ஸ்ட்டையும் உங்களுக்கு அனுப்ப போறேன். நீங்க இந்த பிளே நீங்க வந்து லிசன் பண்ணும்போது, கிளாஸ்ல லிசன் பண்ணும்போது உங்க கையில அந்த டெக்ஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும். ரைட். ஸோ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் மட்டும் பாருங்களேன். ஒரு வாட்டி பாருங்களேன். யாருக்கும் எக்ஸாக்ட்டா குடுக்காம பிரிம்ரோஸ் unites in himself the three greatest characters upon earth, the priest, husbandman and father of the family. 3 முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இவன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் பிரிம்ரோஸ் அந்த டெபோரா அப்படிங்கிற அம்மா. இங்க நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கும். A good natured, notable woman, an excellent contriver in housekeeping. ஓகே. இப்படி எல்லா கேரக்டருக்கும் வித்தியாசமான டிஸ்கிரிப்ஷன் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எழுத வேண்டியது இதெல்லாம். நான் வந்து ஃபேமிலி வைஸா கொடுத்துருக்கேன். ஃபேமிலியோட ஹெட் 2 பேரு. டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ், டெபோரா பிரிம்ரோஸ். இவர் தான் நம்மளுடைய நரேட்டர் அண்ட் ஒரு கிளர்ஜி மேன். அண்ட் டெபோரா வந்து விக்கருடைய ஒய்ஃப். மகள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. இது ஜார்ஜ். ஜார்ஜ் வந்து மூத்த பையன். ஆக்ஸ்போர்ட்ல படிக்கக்கூடிய பையன். அவனுக்கு சொத்து வேணும். ஏன்னா, அவனுக்கு சொத்து இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை. ஏன்னா, அவன் வந்து ஹி ஃபெல் இன் லவ் வித் வெல்த்தி கேர்ள். அப்புறம் மோசஸ். விக்கருடைய 2வது பையன். மோசஸ் பிரிம்ரோஸ். ஓகே. ஒரு கைண்டான பெர்சன். அப்புறம் டிக், பில். இவங்க 2 குட்டி பசங்க. 2 யங் சன்ஸ். ஓகே. அது டிக் அண்ட் பில். அப்புறம் ஒலிவியா, சோஃபியா. 2 பியூட்டிஃபுல்லான டாட்டர்ஸ். இதுல மூத்தவங்க வந்து ஒலிவியா. ஓகே. ஒலிவியா. இவங்க தான் நம்ம கதைப்படி ரூயின்ட் பை ஸ்கொயர் தான்ஹில். ஸ்கொயர் தான்ஹில்லால கஷ்டப்பட்டவங்க இந்த ஒலிவியா. அப்புறம் சோஃபியா. இவங்க கொஞ்சம் அறிவு. சென்சிபிள். யங் டாட்டர். ஃபால் ஃபார் த மிஸ்டீரியஸ் மிஸ்டர் பர்ச்னல். ஓகே. அவங்க வந்து அந்த கடத்தப்படுறது, கிட்னாப்பிங் இந்த மாரி சீனுக்குள்ள மாட்டிப்பாங்க. ஓகே. இப்படி 2 பெண்களும் தவறுதலாக மாட்டிக்கிறாங்க. இதுலருந்து அவங்க மீண்டு வந்தாங்களா? ஸ்கொயர் தான்கில் இதுக்கெல்லாம் காரணம் ஸ்கொயர் தான்கில். அவனுக்கு தண்டனை கிடைச்சதா? பாப்போம். அண்ட் அதர் கேரக்டர்ஸ். சோலமன் பிளாம்பரோ. சோலமன் பிளாம்பரோ பிரிம்ரோஸ்னுடைய நெய்பர் அண்ட் ஒரு ஹானரபிள் பெர்சன். அப்புறம் மிஸ் பிளாம்பரோ. இவங்களுக்கு 2 டாட்டர்ஸ். இவங்களும் இப்போ இவங்க 2 பேருமே என்னது ஒரே ஃபேமிலி தான் இல்லீங்களா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாரி இவரு பிளாம்பரோ, இவரு மிஸ் பிளாம்பரோ. ஓகே. சாலமன் பிளாம்பரோவுடைய 2 டாட்டர்ஸ்ல ஒருத்தங்க இவங்க. ரைட்? இன்னொரு டாட்டருடைய பேரும் நமக்கு நம்ம கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பிளாம்பரோன்னு தான் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சாலமன் பிளாம்பரோஸ் 2 டாட்டர்ஸ். 2 பேருமே என்னது? மிஸ் பிளாம்பரோஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க. இத ஞாபகம் வச்சுக்கங்க. ரைட். ரொம்ப ஒரு ஒரு அமைதியான, ஒரு நல்ல பாங்கான பசங்க. அப்புறம் மில் வில்மாட். இந்த மில் வில்மாட் வந்து யாரு அப்படி மிஸ்டர் வில்மாட் அப்படிங்கிறது யாருன்னா, நம்ம ஜார்ஜ்ன்னு ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா? அவனுக்கு மாமனார் கேட்டகரி. இவருடைய பொண்ணு பேரு அரபெல்லா. அரபெல்லாவுக்கும் ஜார்ஜுக்கும் தான் மேரேஜ் ரெடி ஆயிட்டு இருக்குது. ஆனா வந்து
அந்த பிகினிங்லயே அது தடப்பட்டுருது. ஏன்? ஃபார்ச்சூன் போயிடுச்சு. நம்ம விக்கருடைய ஃபார்ச்சூன்ஸ் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுட்டு, இல்ல நாசமா போயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சுது. அதனால இந்த பிரச்சனை. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் சொத்து இருந்தா தான் மேரேஜ். அரபெல்லா, ஜார்ஜினுடைய பாத்து வச்சிருக்கக்கூடிய பொண்ணு. அ அரபெல்லா வில்மாட். கொஞ்சம் ஒரு டீசென்ட்டான ஒரு கேரக்டர் தான். ஷி இஸ் ஃபூல்ட் இன்டோ அக்செப்டிங் ஸ்க்வேர் தார்ன்கில்ஸ் மேரேஜ் ப்ரொபோசல் லேட்டர். அ இவன் சொத்த இழந்துட்டான் ஜார்ஜ் அப்படிங்கிறதுனால, அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸ்க்வேர் தார்ன்கில்ல மேரேஜ் பண்றதுக்கு. இப்ப ஸ்கொயர் கான்கிலுக்கு பாருங்க யாருக்கு மேலலாம் கண்ணு, அரபெல்லா மேல கண்ணு, சோஃபியா மேல கண்ணு, ஒலிவியா மேல கண்ணு, எல்லாருக்கு மேலயும் அவனுக்கு கண்ணு. ஷி இஸ் அன் ஹெய்ரஸ் டூ எ லார்ஜ் ஃபார்ச்சூன். அவங்களுக்கு நெறைய சொத்து இருக்குது. அதனால தான் ஸ்கொயர் தான்கில் என்ன பண்ணா, அரபெல்லா மேல ஒரு கண் வச்சிருக்கிறான். ரைட். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களுக்கு இந்த ஆக்ட்ட வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து ப்ளே வெர்ஷன். இந்த ஒரு பேஜ் மட்டும் ப்ளே வெர்ஷன். ஓகே. மத்தபடி நம்ம நாவல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதான் பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு கேரக்டர். எபிகிராம் ஜென்கின்சன். ஓகே. எபிரம் ஜென்கின்சன். ஒரு கெட்ட எண்ணம் புடிச்சவன். இந்த ஸ்கொயர் தான்கில் கூட இருக்கக்கூடியவன். சரிங்களா? ஹி ரிவீல்ஸ் ஹவ் மச் வொர்க் ஹி பெர்ஃபார்ம்ஸ் ஃபார் ஸ்கொயர் தான்கில்ஸ். ஓகே. அவன் தான் சொல்லுவான். நான் எவ்வளவு பிரச்சனைகள எவனுக்கு வேண்டி நான் வந்து நின்றுருக்கேன் அப்டின்ட்டு. அப்புறம் அ ஆன்டகனிஸ்ட் இந்த புரோட்டகனிஸ்ட் அப்டின்னா விக்கர். ஆன்டகனிஸ்ட்னா ஸ்கொயர் தான்கில் வில்லன். அதே மாரி தான். இந்த மிஸ்டர் பர்ச்சினல். இந்த மிஸ்டர் பர்ச்சினல் வந்து இந்த சோஃபியா கிட்ட ஒரு கேரக்டர் பார்த்தோம். இன்னாருக்கு. விக்கருடைய 2வது பொண்ணு. அவர்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடந்துப்பான் இந்த மிஸ்டர் பர்ஜர்ன்னு சொன்னோம் இல்லையா? இவன் வந்து டிஸ்கைஸ்ல இருப்பான் உண்மையிலேயே. இந்த டிஸ்கைஸ் தான் வில்லியம் தார்ன்ஹில். ஸ்கொயர் தார்ன்ஹில்லுடைய அங்கிள். அவன் மாறுவேஷம் போட்டுட்டு, மிஸ்டர் பர்ஜனல் அப்படிங்கிற வேஷத்துல இந்த பிளே முழுக்க உலாவிட்டு வருவான். கடைசில தான் ரிவீல் ஆகும். மிஸ்டர் பர்ஜனல் நன் அதர் தேன் வில்லியம் தார்ன்ஹில். ஸ்கொயர் தார்ன்ஹில் அப்பந்தான் அடங்குவான். அதுவரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட். இது வந்து ப்ளே. இந்த ப்ளே வந்து புரொலாக வச்சு அழகா ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? புரொலாக வச்சு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. இது யாரு பேசுறாங்க? இந்த புரொலாக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கோஸ்ட் ஆஃப் டாக்டர் ஜான்சன். சும்மா அவரே எழுதி வச்சிருக்காரு. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படி எழுதியிருக்கிறாரு. இல்ல அந்த பப்ளிஷர்ஸ் அப்படி எழுதியிருக்கலாம். கோஸ்ட் ஆஃப் டாக்டர் ஜான்சன் வந்து இது அரைவாகி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுதாம். கோல்ட்ஸ்மித்துக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லுது. இப்ப கேள்வி கேட்டா இத சொல்லிக்கங்க. கோஸ்ட் ஆஃப் டாக்டர் ஜான்சன். சரி. இப்ப இந்த நாவல நம்ம 3 பகுதிகளா பிரிச்சிருக்கிறோம். நம்ம வசதிக்காக. அந்த 3 சாப்டர்ல என்னென்ன 3 பகுதியிலும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துருவோம். ஒன்ஸ் அகைன் இத வந்து நம்மளுடைய வசதிக்காகத்தான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். 3 பகுதிகளாக பிரிச்சு, சாப்டர் 1 டூ 15 இப்ப முதல்ல பார்க்கிறோம். இப்ப அடுத்தது இன்னும் 2 பகுதிகளா இது பிரிஞ்சிருக்க போகுது. ரைட். பகுதி அவருடைய சரிவு. விக்கருடைய சரிவ பத்தி இருக்க போகுது. தொடக்க காலகட்டத்தில நல்ல ப்ராஸ்பெரிட்டியோட தான் இருந்தாங்க. நெறைய செல்வங்கள், வெல்த்தி, தேவையான அளவுக்கு நெறைய குழந்தைங்க இருந்தாலும், எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு அவருக்கு முடிஞ்சத செய்ய முடிஞ்சது. அதுலருந்து அப்படியே பாவர்ட்டிய நோக்கி விக்கர் தள்ளப்படுறாரு. எப்படி? The family loses their fortune when the Victor's merchant goes bankrupt. பண நஷ்டம், வியாபாரம் முறிவு. மெர்ச்சன்ட் அந்த வணிகம் செய்யக்கூடியவனால இவருக்கு நஷ்டம் வருது. ஓகே. ஃபேமிலி லாஸஸ் தேர் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த பேங்க்ரப்ட்ல அந்த வங்கி முடக்கத்தினால எல்லாத்தையும் இழக்குறாங்க. அதனால அந்த ஊர விட்டு போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. அவங்க இருந்த இடத்த விட்டு போக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. அவங்க எங்க மூவ் ஆகுறாங்க அப்டின்னா, அந்த எஸ்டேட் ஆஃப் ஸ்கொயர் தான்ஹில்னுடைய இடத்துக்கு அவங்க போய் சேர வேண்டியது கட்டாயம். அங்க போய் சேர்றாங்க. ஸ்கொயர் தான்களுடைய குணாதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். சரியா? அங்க ஒரு நல்லவரையும் அவங்க மீட் பண்றாங்க. அது யாருன்னா மிஸ்டர் பர்ச்சல். மிஸ்டர் பர்ச்சல் அப்படிங்கிற ஒரு மனுஷன். இவர் யாருன்னா, ஸ்கொயர் தான்களுடைய அங்கிள். ஆனா இப்ப மாறு வேஷத்துல ஸ்கொயர் தான்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சுத்திட்டு இருக்கிறார். ஓகே. அங்க விக்கர் வந்து ஒரு நல்ல விஷயங்கள ஹியூமிலிட்டிய டீச் பண்றாரு. டெபோரா மனைவியும், அவங்களுடைய அந்த பெண் குழந்தைகளும், அங்க இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு தக்கபடி தங்களுடைய வாழ்க்கைய அப்படியே நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஸ்கொயர் வந்து ஒரு கள்ளன், ஒரு மோசக்காரன் அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஸ்கொயர் கிட்ட அந்த அம்மாவும் சரி, டெபோராவும் சரி, அந்த 2 பெண்ணுங்களும் சரி, விக்கரும் சரி, எல்லாம் சேர்ந்து ரொம்ப இன்டிமேட்டா பழக ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சோஃபியா. ரைட்? சோஃபியா அண்ட் ஒலிவியா 2 பேருமே பழகுனாங்க.
ஒருத்தங்க ஸ்கொயர் கையில மாட்டிக்கிட்டாங்க. இந்த செக்ஷன்ல, இந்த ஃபால் செக்ஷன்ல எப்படி அந்த விக்கர் வந்து அந்த சிம்பிள் லைஃப் அதுக்கு மாறுறாரு. அது ஒண்ணு. அப்புறம் அவரு வந்து அந்த பெரிய இடத்துல இருக்கும்போதும் சரி, வறுமையிலயும் சரி, தியாலஜி அப்படிங்கிறத, கடவுள் பற்றிய சிந்தனைய அவர் விடவே இல்ல. டெபோரா இந்த ஸ்கொயர நோக்கி இந்த குழந்தைகள தள்ளிக்கிட்டே இருப்பா. இந்த பொம்பள பிள்ளைகள ஏன்? அவர் கொஞ்சம் பணம் உள்ளவரு. அவர இதுக்கு மேரேஜ் பண்ணியாச்சுன்னா, அது சொல்லுவோம்ல நெறைய படங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் பணக்கார மாப்பிள்ளை வந்தாச்சுன்னா, உடனடியா அந்த அம்மாமார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கட்டி குடுத்துரலாமான்னு பாப்பார். அந்த மாரி இருக்கும் இல்லைங்களா? அதே தான் இங்க. தி டாட்டர்ஸ் டூ டிரெஸ் அப் அண்ட் இம்ப்ரெஸ் தி ஸ்கொயர். இத வந்து இந்த டெபோரா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விக்கர் என்ன பண்ணாரு? எந்த நிலம் மாறுனாலும் தியாலஜிய ஆர்க்யூ பண்ணிட்டு இருந்தாரு. டெபோரா கொஞ்சம் கீழ இறங்குனதும், அந்த புத்தி வந்து மாறி போயி, தன்னுடைய பெண்கள அவர கவர்ந்தெழுக்கும்படி செய்றாங்க. அண்ட் ஒலிவியா அண்ட் சோஃபியா இவங்க என்ன பண்றாங்க? முடிஞ்ச வரைக்கும் அவர அட்ராக்ட் பண்றதுக்கு காம்படிட் ஃபார் த ஸ்கொயர்ஸ் அட்டென்ஷன் அதுக்கும் ட்ரை பண்றாங்க. ஒலிவியா வந்து அதிகமா ஸ்கொயரையும், சோஃபியா வந்து பர்ச்சலையும் அட்ராக்ட் பண்றாங்க. ஓகே. பர்ச்சல் வந்து ஆர்டினரியா தான் வர்றாரு. பட் சோஃபியாக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு தாங்க. சரி. இந்த செக்ஷன்ல நெறைய கோட்ஸ் இருக்குதுங்க. சரியா? விக்ரம் வேக்ஃபீல்ட்ல எல்லாமே கோட்ஸ் தான். எல்லாம் வாழ்க்கைய பத்தின கோட்ஸ் தான். பட் இதுல முக்கியமா ஒண்ணு எனக்கு பிடிச்சது அப்படிங்கிற மாரி எடுத்து வச்சிருக்கிறேன். டாக்டர் பிரிம்ரோஸ்னுடைய ஒரு கோட். சோ நீங்க ஒரு சாப்டருக்கு ஒரு 10 அ கோட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பட் நமக்கு பிராக்டிகலா நம்ம குடுக்க வேண்டியத நான் குடுக்குறேன் உங்களுக்கு. ஐ வாஸ் எவர் ஆஃப் ஒப்பீனியன் தட் த ஹானஸ்ட் மேன் ஹூ மேரிட் அண்ட் brought up a large family did more service than who continued single and only talked of population. யார் ரொம்ப நல்லவன், ரொம்ப ஜீனியஸ் அப்டின்னா, உண்மையிலேயே ஒரு பெரிய குடும்பஸ்தன் தான். சிலவன் என்ன பண்ணுவான், மேரேஜ் பண்ண மாட்டான். அவன் வந்து பயங்கர சிங்கிள் மாரி காமிச்சுக்கிட்டு, நான் தான் மொரட்டு சிங்கிள்னு சொல்லிக்கிட்டு, மக்கள் தொகைய பத்தி பேசிட்டு இருப்பான். இங்க மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த ஒரு தனி மனுஷன் நின்னு, மனைவி, மக்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு, நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்ப கேட்டாலும் பணம் குடுக்கணும். எப்ப அங்க கூட கூப்பிட்டாலும் போகணும். ஒரு பொம்பள பிள்ளை தனியா போகுதுன்னா, அதுக்கும் அவன் தனியா கூட போயி, நல்லது, கெட்டது எல்லாம் பார்த்துட்டு வரணும். அப்போ யாரு அந்த கிரேட் அப்டின்னா, ஒரு ஃபேமிலி மேன். அந்த ஃபேமிலி மேன் தான் அதுதான் பிரிம்ரோஸ்னுடைய ஒப்பீனியன்ல அவன் தான் கிரேட். ஓகே. இது பிரிம்ரோஸ் சொல்லக்கூடிய கொட்டேஷன். அடுத்தது. அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் லைக் அதே மாரி இது ஒரு லாங் செக்ஷன். 3வது செக்ஷன் குட்டியான செக்ஷன். ஓகே. சாப்டர் 16 டூ 28. மோரல் அண்ட் பிசிக்கல் டெஸ்டிங் ஆஃப் த விக்கர். அவன் இந்த கீழ் நிலையில தன்னுடைய அந்த நன்னெறிய விடாம இருந்தானா? ஆனா, இதுல நெறைய அவனுக்கு கிடைச்சது பீட்ரயல் தான். ஏமாற்றம் தான் அவனுக்கு மிகுந்தது. ஏன்? ஒலிவியா எலோப்ஸ் வித் ஸ்கொயர் தான்கில் ஓடி போயிட்டா. மூத்த பொண்ணு ஸ்கொயர் தான்கில்லோட ஓடிட்டா. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஊர்க்காரங்க, அவ ஓடிட்டா, அவிங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுது அப்படின்னு சொல்றாங்க தொடக்கத்துல. ஓகே. விக்கர் தேடி போறான். ஒலிவியா கிடைப்பாளா அப்படின்னு. ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் என்ன பண்றான்? ஒரு திருமணம் மாதிரி ஒரு மாக் மேரேஜ பண்றான். அவள வந்து திருப்திப்படுத்துறதுக்கு, அவள ஏமாற்றுறதுக்கு. விக்கர் கூட அவ வர்றதுக்கு ரெடியா இல்ல. திரும்பி வரும்போது, விக்கர் தான் இப்ப எதிரி அப்படின்னு ஸ்கொயருக்கு தெரிஞ்சு போச்சுது. விக்கருடைய வீட்டுக்கு எவனோ ஒருத்தன் தீ வச்சு விட்டுட்டான். ஓகே. வேற ஒருத்தர் இல்ல ஸ்கொயர் தான். எதுக்கு? விக்கர மாட்டி விடணும். விக்கர ஜெயிலுக்குள்ள தள்ளுனா அவன் நிம்மதியா இருக்கலாம். இவளையும் ஏமாத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற சிந்தனையில. ஓகே. நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரமாக மாறிட்டு இருக்குது. ஸ்கொயர் என்ன பண்றான்? இப்ப ஒலிவியா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு மாக் மேரேஜ் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒலிவியா இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஸ்கொயர் வந்து அந்த வீட்டுக்கு ஏன்னா அவனுடைய வீட்ல தான் அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு வந்து வாடகை கேட்கிறான். அந்த வாடகைய விக்கரால குடுக்க முடியல. அதனால விக்கர வந்து ஒரு ஏமாற்றாளி அப்படின்னு சொல்லி, அ த்ரோன் இன்டூ டெப்டாஸ் பிரிசன் அதாவது அந்த கடனாளிகள் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலுக்கு தள்ளி விட்டுர்றான். ஏன்னா விக்கர்னால பணம் குடுக்க முடியல. ஸோ விக்கருக்கு போதாத காலம். ஆ மகன் ஒரு பக்கம் மகனுடைய மேரேஜ் நின்னு போயிருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த ஃபார்ச்சூன்ஸ வந்து ம் இழந்ததுனால அந்த அரபெல்லா அவங்க வந்து மேரேஜ்க்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. யார? ஜார்ஜ மேரேஜ் பண்றதுக்கு. அரபெல்லாவும், அரபெல்லாவுடைய அப்பாவும் சேர்ந்து, உங்களுக்கு ஃபார்ச்சூன் இருந்தா தான் அந்த மேரேஜ். இல்லன்னா இல்லன்னுட்டாங்க. ஸோ இதுல என்ன நடக்குது அப்டின்னா, ஒலிவியா ஸ்கொயர்னுடைய கையில போய் மாட்டிக்கிறாங்க. ஃபாலன் வுமன் அவங்களுக்கு விடுதலை வேணும். அப்டிங்கிற போராட்டம் நடக்குது.
அப்புறம் ஸ்கொயர் தான்கில் எப்படி இருக்கான், அவனுடைய முழு வில்லத்தனம் அது இங்க தெரியுது. அண்ட் அவன் என்ன பண்ணான்னா, ஒலிவியாவ மே அ எல் கூடி ஓடி திருமணம் பண்ணிக்கிட்டான். அதாவது எலோப்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அண்ட் சோஃபியாவ திருமணம் பண்ணலான்னும் அது அவனுக்கு வேலையே இதுதான். பெண்கள வந்து மயக்கிறது தான் அவனுடைய வேலை. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெண்கள் அவனுடைய வலையில சிக்குன மாரி நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் அவன் என்ன நெனச்சான், விக்கர ஜெயிலுக்குள்ள தள்ளணும்னு நெனச்சான். அதையும் பண்ணி முடிச்சுட்டான். ஜார்ஜ்க்கு என்ன நிலைமை அப்டின்னா, அவன் தன்னுடைய பயணங்கள் எல்லாம் முடிச்சு வர்றான். ஆ இந்த ஸ்கொயர் கூட சண்ட போடுறதுக்கு ட்ரை பண்றான். பட் சிஸ்டருடைய மானத்தையும் காப்பாத்தணும் இல்லைங்களா? அதனால அப்படியே கை கட்டப்பட்டு இருக்கிறான். இதுல வரக்கூடிய கோட்ஸ் அ முழுவதுமே இந்த கோட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பிரிம்ரோஸினுடைய கோட்ஸா தான் இருக்கும். "த பெயின் விச் கான்சைன்ஸ் கிவ் த மேன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி டன் ராங் இஸ் சூன் காட் ஓவர்." இந்த கான்சைன்ஸ்ன்னா நமக்கு என்ன சொல்லுவோம்? மனவெழுச்சியா, மனசாட்சியா, இல்ல சிந்தனையா? அந்த மாரி ஒரு ஐட்டம். சரியா? மனசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். "த பெயின் விச் கான்சைன்ஸ் கிவ்ஸ் த மேன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிட்டான். அவனுடைய அந்த கில்ட்டினஸ் அவனுக்கு சொல்லுது. "நீ தப்பு பண்ணிட்ட" அப்படின்னு ஒரு வலிய குடுக்குது. இஸ் சூன் காட் ஓவர். அது வந்து சீக்கிரமா போயிருமா. "கான்சைன்ஸ் இஸ் அ கவர்ட்." இந்த மனசு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு கோழை. அண்ட் தோஸ் ஃபால்ட்ஸ் இட் ஹஸ் நாட் ஸ்ட்ரெங்த் எனஃப் டூ பிரிவென்ட். அப்படி அதாவது தப்பு செஞ்சு அந்த தப்ப மறக்கிறதுக்கு அந்த வலிய குடுக்குறதுக்கு தெரிஞ்சதுக்கு, "தப்பு பண்ணாம நீ இருந்துக்கோ" அப்படின்னு சொல்ல தெரியல. அதனால தான் அத கோழைன்றாரு. நாட் ஸ்ட்ரெங்த் நாட் ஸ்ட்ரெங்த் எனஃப் டூ பிரிவென்ட், இட் செல்டம் ஹேஸ் ஜஸ்டிஸ் எனஃப் டூ அக்யூஸ். குற்றஞ்சாட்டுறதுக்கு, ஒரு கில்ட்டினஸ குடுக்குறதுக்கு இந்த கன்சைன்ஸ்க்கு பவர் இருக்குதாம். ஆனா, "நீ இந்த தப்ப பண்ணாத" அப்படின்னு தடுக்கிறதுக்கு இதனால முடியல. அதனால அந்த கன்சைன்ஸ் இஸ் அ கவர்ட். அது ஒரு கோழையாம். இவ்வளவு தத்துவங்கள் இல்லையா? அண்ட் ஃபைனலி நம்ம அந்த 3 பார்ட்க்கு வர்றோம். இது வந்து 29லிருந்து 32வது சாப்டருக்குள்ள இருந்திருக்கலாம். சரியா? அவ்வளவுதான். அதோட சாப்டர் முடியுது. ரெசல்யூஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன். இந்த டியூ எக்ஸ் மெஷினா டியூ எக்ஸ் மெஷினா அப்படின்னா, இது ஒரு டிவைஸ்ங்க. ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர்ல நம்ம இத படிச்சிருப்போம். டியூ எக்ஸ் மெஷினா அப்படின்னா, டக்குன்னு ஏதோ ஒண்ணு வானத்திலிருந்து இறங்கி வந்து, நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுரும். அப்படி இறங்கி வர்றதுக்கு யார் இருக்கா? கடவுள் தான் இருக்காரு. அப்படி கடவுள இறக்குறது. மெஷினரி மூலமா இறக்குறது. அதான் டியூ எக்ஸ் மெஷினா. இப்போ ஒரு ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு கம்பிய கட்டி என்ன பண்ணிருவாய்ங்க, கடவுள் மாதிரியான அந்த கேரக்டர இப்படி இறக்கி விட்டுருவாய்ங்க. அவரு வந்தோனே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து, எல்லாவனுக்கும் குணம் எல்லாம் ஆயி, எல்லாவனும் நல்லபடியா வந்துருவான். அதான் டியூ எக்ஸ் மெஷினா அப்படிங்கிற டிவைஸ். ரைட். அப்படி இங்கே என்னது? திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. பிரிசன். விக்கர் ரிமைன்ஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் பிரீச்சிங் டூ த இன்மேட்ஸ். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிரீச் பண்ணி, கடவுளுடைய போதனைகள சொல்லிக்கிட்டே இருக்காரு. யாரு? இந்த விக்கர். பிரிம்ரோஸ். எல்லாம் கைவிட்டு போகக்கூடிய டைம்ல, ஒரு செய்தி வருது. ஒலிவியா இஸ் டெட். ஸ்கொயர் வந்து அவள கொன்னுருப்பான் அப்படின்னு செய்தி ஊர் முழுக்க பரவுது. அண்ட் சோஃபியா ஹஸ் பீன் கிட்னாப்ட் அப்படிங்கிற நியூஸ். அப்ப 2மே அவருக்கு நெஞ்ச கிழிக்கிற மாரியான செய்திகள் வந்து சேருது. விக்கருக்கு. ஃபைனலி ஒரு நல்ல செய்தி. மிஸ்டர் பெர்சன் அப்படின்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான் பார்த்தீங்களா? அவன் தான் யாரு? சர் வில்லியம் தார்ன்ஹில். யாரு? நம்ம ஸ்கொயர் தான்ஹில்லுடைய அங்கிள். இப்போ வல்லவனுக்கு வல்லவன் உலகத்துல உண்டு அப்படிங்கிற மாரி இதுதான் உண்மையிலேயே அந்த அதிசயம். இதுதான் உண்மையான அதிசயம். அப்புறம் விக்கர் வித் த ஹெல்ப் ஆஃப் சர் வில்லியம் தார்ன்ஹில் ஹி ரெஸ்கியூஸ் த ஃபேமிலி ரிவீல்ஸ். ஸ்கொயர் வந்து ஒரு பொய்யான திருமணம் தான் பண்ணிக்கிட்டான் ஒலிவியா கூட. உண்மையிலேயே அது லீகலான ஒரு திருமணம் கிடையாது. ஓகே. அப்படின்னு புரிய வருது. அண்ட் அவனுக்கு அந்த தொலைஞ்சு போன எல்லா ஃபார்ச்சூன்ஸும் திரும்ப வந்து கிடைக்குது. இதெல்லாமே வந்து ஒரு மிராக்கிள் தான். அதுதான் டியூ எக்ஸ் மெஷினா அப்படிங்கிற வார்த்தைய நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். ரைட். ஸோ இது வந்து கிரிட்டிக்ஸ் பயன்படுத்தின வார்த்தை. அத தான் எடுத்து நாம வந்து டைட்டிலுக்கு நான் போட்டிருக்கிறேன். சரியா? ஸோ எனிஹவ் ஃபைனலா என்ன ஆகுது? அ ஒலிவியா சாகல திரும்பி வர்றாங்க. சோஃபியா வந்து திரும்பி வர்றாங்க. இந்த சர் வில்லியம் தார்ன்ஹில்லுக்கும், சோஃபியாக்கும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. அண்ட் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதோட அந்த கதை முடிவுக்கு வருது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். 1 மிஸ்டர் பர்ச்சல். அவன் தான் என்ன பண்றான்? எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு, அவனுடைய பவர வச்சும், வெல்த்த வச்சும் எல்லா பிரச்சனைகளையும் அவன் தீர்த்துடுறான். 1. அப்புறம் விக்கர். விக்கருக்கு 2 இது. ஏழ்மை நிலை. அவன் ஸ்கொயர் தான்கள் கூட சேர்ந்து போயி, அ அப்படியே அந்த மாரி ஒரு கெட்ட வாழ்க்கைக்குள்ள இறங்கியிருக்கலாம். அந்த வாழ்க்கையும் அவனுக்கு ஆப்ஷன் இருந்தது.
டிவோஷனலான ஆப்ஷனும் இருந்தது. அதாவது குட் ஏஞ்சல், பேட் ஏஞ்சல் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருந்தாங்க. as a clergyman he chooses the right way partner. எல்லாம் இழந்த அப்புறமும் கடவுள் நம்பிக்கையோட இருந்தான். அதை வந்து அவனுக்கு ரிவார்டா கடவுள் கொடுத்தாங்க. அப்புறம் ஜார்ஜ் அண்ட் சோஃபியா 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்சவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. யாரு? ஜார்ஜ் வந்து அரபெல்லா வில்மோட்டையும், சோஃபியா வந்து சர் வில்லியமையும். ஏன்னா, அரபெல்லாவுக்கு புரிஞ்சு போச்சுது. "அட பாவி ஸ்கொயரு, நான் உன்ன திருமணம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் என்னது நீ மகா மோசக்காரனா இருக்கிறியே" அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன மேரேஜ் பண்றதுக்கு போறாங்க. ரைட்? ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கோட் இந்த லாஸ்ட் செக்ஷன்ல. "The greatest object in the universe," says a certain philosopher, "is a good man struggling with adversity, yet there is a still greater, which is the good man that comes to relieve it." இது வந்து பேக்கன்லயே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோங்க. சரியா? அட்வர்சிட்டி நல்லதா? ப்ராஸ்பெரிட்டி நல்லதா? ப்ராஸ்பெரிட்டினா நன்மை, பிளஷர், சந்தோஷமா இருக்கிறது. அட்வர்சிட்டி அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கிறது, துக்கத்துல இருக்கிறது. ஓகே. ஏதோ ஒரு காலத்துல தி கிரேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் தி யூனிவர்ஸ் ஒரு பிலாசபர் சொன்னாராம். என்னன்னு? யாரு ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட்டா, எ மேன் ஸ்ட்ரகிளிங் வித் அட்வர்சிட்டி. கஷ்டங்கள் கூட போராடுறான் பாத்தீங்களா? இப்ப பரீட்சை எழுதுறீங்க. பரீட்சை எழுதி சரியா வரல, ஒர்க் அவுட் ஆகல. இது 2வது பரீட்சை, இது 3வது பரீட்சை. டெட் எழுதுனேன். 2 வாட்டி அவுட், 3வது வாட்டி பாஸ் ஆயிட்டேன் சார். ஆனா வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். யுஜிடிஆர்பி எழுத சொல்றான். பிஜிடிஆர்பி எழுதுனேன் 5 மார்க்ல அவுட். டிஎன்பிசி குரூப் 4 எழுதுனேன் 10 மார்க்ல அவுட். அப்போ நீங்க தான் கிரேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸா. yet there is still greater, which is good man that comes to relieve it. இன்னும் அதுலயும் பெட்டரா ஒண்ணு இருக்குதா. என்னது? எவன் ஒருத்தன் அந்த அட்வர்சிட்டியை அடிச்சு உடைச்சிட்டு சரியாக்குறதுக்கு வரானோ, அதை ரிலீவ் பண்றதுக்கு வரானோ, அவன் இன்னும் அதுல சிறந்தவன். ஓகே. இப்படி பயங்கரமான பிலாசபி விக்ராப் வேக்ஃபீல்ட்ல. ஏன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அவருடைய சொந்த கதையை எழுதியிருக்கிறார். செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்கா எழுதியிருக்கிறார். அதனால இந்த பிலாசபிஸ் எல்லாம் வர்றது சகஜம். இதுல என்னென்ன தீம்ஸ் இருக்குது? ஃபார்ட்டிடியூட், அப்பியரன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி, சோஷியல் ஸ்டேட்டஸ், ஜஸ்டிஸ். இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மீதி எல்லாம் ஜஸ்ட் யூசுவலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அந்த ஃபார்ட்டிடியூட் அப்படிங்கிறது பிகாஸ் எபிலிட்டி டு ரிமைன் அன்ஷேக்கன் டெஸ்பைட் ரிப்பீட்டட் டிசாஸ்டர்ஸ். ஓகே. நிரந்தரமா பர்மனண்டா அது என்ன சொல்றது, ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறது. அதுதான் ஃபார்ட்டிடியூட். அழியாதது. இப்ப ஷேக்கன் அப்படின்னா 42 நம்ம சொல்ல முடியாது. அன்ஷேக்கனா இருந்தாரு பாத்தீங்கன்னா, அவர் பிடிச்ச கொண்ட கொள்கையில நான் கரெக்டா தான் இருப்பேன், நான் நல்லவனா தான் இருப்பேன், எவ்வளவு துன்பங்கள் எனக்கு வந்தாலும், நான் எவ்வளவு கீழ் நோக்கி போனாலும் கடவுளை துதிக்கிறத நான் நிறுத்த மாட்டேன். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி அப்பியரன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டில ஸ்கொயர் ஒரு ஆளு. அவன் பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரி தெரிஞ்சான், ஆனா உண்மையிலேயே மான்ஸ்டர். இந்த பர்ச்சல் பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் மாதிரி தெரிஞ்சான், ஆனா அவன் வந்து ஒரு பெரிய ஆள். ஸோ இந்த அப்பியரன்ஸ் வர்சஸ் ரியாலிட்டி இருக்க தான் செய்யுது. ரைட்? மீதி எல்லா விஷயங்களும் எப்போ நம்ம பேசிக்கிறது தான். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு த தீம்ஸ் அகெயின். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. திஸ் இஸ் நாட் எனஃப் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நான் கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும்தான். சரிங்களா? ஒரு கோடு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இது ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் யுவர் வார்ம் அப் செக்ஷன். உங்கள வார்ம் அப் பண்ணி விட்டுருக்கேன். விக்ராப் வேக்ஃபீல்ட டீட்டெயில்டா படிக்கிறதுக்கும், நான் கொடுத்த நோட்ஸா இருக்கட்டும், அல்லது நான் கொடுத்த டெக்ஸ்ட்டா இருக்கட்டும், ஏதோ ஒண்ண பயன்படுத்துங்க. பயன்படுத்தி என்ன பண்ணுங்க? நீட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? நீட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப நான் ஒரு 10 பாயிண்ட் குடுத்தேன்ல, இன்னும் 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு விக்ராப் வேக்ஃபீல்ட்ல இருக்குது. ஸோ என்னுடைய கிளாஸ் மட்டும் எனஃப்பான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவுட்லைன் பார்க்கறதுக்கு மட்டும் எனஃப். மத்தபடி டீப் ஸ்டடி ஃபார் எவ்ரி டிராமா அண்ட் எவ்ரி நாவல் நான் உங்களுக்கு இத தான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் யூஸ் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் ரீடிங் இஸ் மஸ்ட் ஃபார் கெட்டிங் எ ஜாப். ஜஸ்ட் கெட்டிங் அன் பாஸ் மார்க் நமக்கு அது தேவையில்ல. Getting a job, you need to fulfill all the text of your syllabus, right? Thank you. Meet பண்ணுவோம்.